ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ். எனக்கு தெரிஞ்சது பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமாக 10th ஸ்டூடெண்ட்ஸும் 12th ஸ்டூடெண்ட்ஸும் இந்த ரிசல்ட்டை பற்றி இன்னும் கூட நிறைய பேருக்கு வந்து கன்ஃபியூஸாகவே இருந்திருக்கு. இன்னைக்கு நம்ம வீடியோவில் நம்ம வந்து ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். முக்கியமாக ரிசல்ட் வந்து 16ஆம் தேதியே வந்து வரப்போது சொல்லிட்டு நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க. இது வந்து உண்மையிலே 16ஆம் தேதி தான் வரப்போதா, வந்தால் என்னைக்கு வந்து வரும் சொல்லிட்டு ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் நம்ம வந்து சொல்ல போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் வந்து விசிட் பண்ணிட்டு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு அண்ட் முக்கியமாக சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிக்கோங்க. முக்கியமாக நம்ம வந்து 10th பற்றியும் 12th பற்றியும் ஏகப்பட்ட எக்ஸ்க்ளூசிவான நியூஸ் நம்ம வந்து அப்டேட் வந்து பண்ணிட்டு இருக்கோம். ஸோ வீடியோ பார்க்குறவங்க இன்னும் நம்மளோட சேனலை லைக் பண்ணாமல் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண வீடியோ பார்க்க நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம இப்போ வந்து பண்ணிருங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்றது மூலமா எனக்கு வந்து மிகப்பெரிய மோட்டிவேஷனா இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோ போறதுக்கு. ஸோ எல்லா பேரும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருப்பீங்க சொல்லிட்டு நான் நம்புறேன். இப்போ நம்ம வந்து மெயின் டாபிக் வந்து வரலாம். ஸோ ரீசெண்டா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு போட்டோ சென்ட் பண்றீங்க. என்ன அப்படின்னா அந்த போட்டோல வந்து மே 16ஆம் தேதி 10th-க்கும் 12th-க்கும் வந்து ரிசல்ட் வந்து வர்ற மாதிரி அந்த நியூஸ் பேப்பர்ல மென்ஷன் ஆயிருக்கு. முக்கியமா வந்து 12th-க்கு வந்து வேமா ஒரு நாளைக்கு முன்னாடியே ரிசல்ட் வந்து ரிலீஸ் ஆனனால 10th-க்கும் 12th-க்கும் மே 16ஆம் தேதி வந்து ரிசல்ட் வந்து வரப்போகுது சொல்லிட்டு அந்த நியூஸ் பேப்பர்ல வந்து தெளிவா வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. இதை பேஸ் பண்ணி நிறைய பேர் ரிசல்ட் வந்து மே 16ஆம் தேதி தான் கன்ஃபார்மா வரப்போகுது சொல்லிட்டு நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கீங்க. இது வந்து உண்மையிலே நம்ம வந்து நம்பலாமா அப்படி கேட்டிங்க அப்படின்னா இது வந்து உண்மையா வந்து நியூஸ் பேப்பர்ல இருந்து வந்து வந்திருக்கு. ஏதோ சம்திங் ஒரு நியூஸ் பேப்பர் அதில் வந்து இந்த மாதிரி வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 16ஆம் தேதி 10th-க்கும் 12th-க்கும் வந்து ரிசல்ட் முன்னங்கூட்டியே ரிலீஸ் பண்ண போறோம் சொல்லிட்டு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதை பேஸ் பண்ணி நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து கமெண்ட் வந்து பண்ணியிருந்தீங்க. உண்மையிலே மே 16ஆம் தேதி தான் வரப்போதா சார் சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. இதை நம்பலாமா கேட்டிங்க அப்படின்னா தயவு செஞ்சு நம்பாதீங்க. நம்மளுக்கு மே 16ஆம் தேதி தான் கன்ஃபார்மா ரிசல்ட் வந்து வரப்போகுது அப்படின்னாமா நம்மளுக்கு முன்னங்கூட்டியே வந்து எல்லா நியூஸ்லையும் நமக்கு வந்து பிரேக்கிங் நியூஸ் வந்து சொல்லிடுவாங்க. ஸோ ஓகேவா, பிரேக்கிங் நியூஸாக உங்களுக்கு வந்து இந்த டேட் தான் வரப்போகுது சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிடுவாங்க. பட் நம்மளுக்கு வந்து எந்த ஒரு நியூஸ்லையும் வந்து எந்த ஒரு பிரேக்கிங் நியூஸும் வந்து வரல. அண்ட் முக்கியமாக பர்டிகுலராக ஒரே ஒரு நியூஸ் சேனல் மட்டும்தான் வந்து கவர் பண்ணியிருக்காங்க. அதனால நமக்கு எந்த ஒரு கன்ஃபர்மேஷனும் எதுவுமே இல்லாமல் நம்ம வந்து மே 16ஆம் தேதி தான் ரிசல்ட் வந்து வரப்போகுது சொல்லிட்டு தயவு செஞ்சு நம்பாதீங்க. எந்த ஒரு நியூஸ் சேனல்லையும் வந்து இந்த மாதிரி எதுவுமே மென்ஷன் பண்ணல. அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. மேபி இனிக்கூடியும் வந்து கவர்மெண்ட் சைட்ல இருந்து அஃபீஷியலாக நமக்கு வந்து என்னைக்கு தான் ரிசல்ட் வந்து வரப்போகுது சொல்லிட்டு வந்து சொல்கிறதுக்கு நிறைய வந்து பாசிபிலிட்டி இருக்குமா. ஒன்ஸ் சொன்னாங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட சேனல் வந்து அப்டேட் வந்து வரும். சரிங்க சார், எப்போ தான் ரிசல்ட் வந்து வரும், எனக்கு ரொம்ப வந்து குழப்பமாக இருக்குது சார், எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க சொல்லிட்டு வந்து கேட்டிங்க அப்படின்னா கவர்மெண்ட் சொன்னால் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் டேட் அதாவது மே 19ஆம் தேதி வந்து 10th-க்கும் 12th-க்கும் வந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. 19 அன்னைக்கு உங்களுக்கு காலையில் 10th-க்கு வந்து 10 மணிக்கு வந்து வந்துடும். 12th-க்கு பொறுத்த வரைக்கும் 12 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து கிடச்சிரும் சொல்லிட்டு ஆல்ரெடி வந்து சொல்லியிருந்தாங்க. இது வந்து முத சொன்ன டேட்டு. அதனால இப்போ வரைக்கும் கன்ஃபார்மாக வந்து இந்த மே 19ஆம் தேதி வந்து உங்களுக்கு வந்து வரும். இதில் வந்து கண்டிப்பாக மாற்றங்கள் ஏற்படுமா, இதில் வந்து எந்த ஒரு சந்தேகமும் வந்து கிடையாது. எப்போ வந்து மாற்றங்கள் வரும், எப்போ வந்து உங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் கிடைக்கும் அப்படின்னா கவர்மெண்ட்ஸுக்கு அதை வந்து ரிப்ளை பண்ணணும். ஓகேவா, கவர்மெண்ட் என்ன கூடியும் ரிப்ளை பண்ணாமல் இருக்காங்க. அதனால வந்து மேபி இன்னைக்கு கூடியும் வந்து வரும். அப்படி இல்லை அப்படின்னா நாளைக்கு கூடியும் வந்து அவங்க வந்து அஃபீஷியல் ரிலீஸ் டேட் வந்து சொல்லிடுவாங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. எனக்கு வந்து அஃபீஷியல் இன்ஃபர்மேஷன் கிடைச்சோனையும் நான் கண்டிப்பாக வந்து அப்டேட் வந்து பண்ணுவேம்மா. மே 19 ஆல்ரெடி சொன்ன டேட்டு இப்போ வரைக்கும் அதே நாள் தான் வந்து இருக்குது. மேபி உங்களுக்கு வந்து மே 17 16 அது கூடியும் வந்து ரிசல்ட் முன்னங்கூட்டியே வெளியிட நிறைய வாய்ப்புகள் உள்ளது. அது எப்போ பாசிபிள் அப்படின்னா ஒன்ஸ் உங்களோட ரிசல்ட் எல்லாமே வந்து வெப்சைட்டில் உங்களுக்கு வந்து டே பை டே அப்டேட் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு எல்லா ஒர்க்குமே ஸ்டாஃப் வந்து முடிச்சிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக ரிசல்ட் உங்களுக்கு முன்னங்கூட்டியே வந்து வந்துருமா. நான் சொல்லிட்டேன்ல, கவலைப்படாதீங்க. நான் வந்து அஃபீஷியல் இன்ஃபர்மேஷன் கிடைச்சோனையும் நம்மளோட சேனலில் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக அப்டேட் வந்து வருமா. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா முக்கியமாக நம்ம சேனலுக்கு மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை ஆளை கொடுத்துக்கோங்க. நான் வந்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். ஸோ ஓகேவா, அதனால மறக்காமல் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்கம்மா. ஸோ எல்லா பேரும் வந்து பண்ணியிருப்பீங்க சொல்லிட்டு நான் நம்புறேன். மறக்காமல் இப்போவே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.